மத்தேயு 24ஆம் அதிகாரம் 23 அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மில்லல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். 30 அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இந்த அந்திக்கிறிஸ்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்துவான் என்று போன தியானத்திலே சொன்னேன். இந்த அந்திக்கிறிஸ்து அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தும் போது, அவர்களை தன்னுடைய இராணுவத்தால துரத்தும் போது, அப்போதுதான் அவர்கள் இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் மேசியா, இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று உணர ஆரம்பிப்பார்கள். போய் இயேசுவை அவர்கள் தேட ஆரம்பிப்பார்கள், நினைக்க ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்திலும் அவர்களை ஏமாற்றுவதற்கான சில காரியங்கள் நடக்கும். இந்த இயேசு கிறிஸ்து இந்த அறையில் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இந்த வனாந்தரத்தில் இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா நம்பாதீர்கள் என்று, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, அந்த இது அவங்க சபையில தான் இருக்கிறாரு, இது அவங்க ஊழிய ஸ்தலத்துல தான் இருக்கிறாரு, இவங்க வீட்டுல தான் இருக்கிறாரு, வனாந்தரத்தில் இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, பெத்லகேம்ல இருக்கிறாரு, நாசரேத்துல இருக்காரு, எருசலேம்ல இருக்கிறாருன்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. அப்படிலாம் அவர் வரமாட்டாரு. அவர் எப்படி வருவார்னா மின்னலை போல வருவார். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது ஏதோ ஒரு கழுத கட்டுகிற இடத்துல, மாட்டு தொழுவம் போன்ற இடத்துல அவர் பிறந்து வரமாட்டாரு. அவர் ராஜாதி ராஜாவாக மின்னலை போல வருவார். மின்னல் எப்படி வானத்துல தோன்றும் போது எல்லாரும் பார்க்க முடியுமோ அப்படி வருவார். அவர் வர்றத பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்படிதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 சொல்கிறது. அவர் பகிரங்கமாய் வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். அவர் வர்றத எல்லாரும் பார்ப்பாங்க. பகிரங்கமா வருவார். யூடியூப்ல பார்ப்பாங்க, சமூக ஊடகத்துல பார்ப்பாங்க, டிவியில பார்ப்பாங்க, நேர்லயும் பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்கிற மாதிரி பகிரங்கமா வருவார். முதல் முறை அவர் வந்தபோது ஒரு சிலருக்கு தான் தெரியும், மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள், ஒரு சிலருக்கு தான் தெரியும் அவர் பிறந்திருக்கிறாருன்னு. ஏரோதுக்கு 2 வருஷம் கழிச்சு தெரிஞ்சது. ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஆனால் 2வது அவர் பிறந்து வரமாட்டார். இஸ்லாம் நண்பர்கள் அப்படிதான் நம்புறாங்க. இயேசு மறுபடியும் பிறந்து அவர் பிறப்பார், ஈசா நபி, ஈசா தீர்க்கதரிசி மறுபடியும் பிறப்பார் அப்படின்னு நம்புறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லவில்லை. சில அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிறுவனாய் இருந்தபோது ஒரு குழந்தை, சிலுவ அடையாளத்தோட ஒரு குழந்தை பிறந்துச்சு. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கல. அவங்க அப்பா ஒரு வக்கீல். எனக்கு அந்த செய்திகளை படித்த ஞாபகம் நல்லா இருக்கு. எல்லாரும் போய் பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு சிலர் சொன்னாங்க. சில கத்தோலிக்கர்கள் கூட போய் பார்த்துட்டு இயேசு தான் பிறந்துட்டாரோன்னு போய் பார்த்தாங்க. கன்னியாஸ்திரிகள்லாம் போய் பார்த்தாங்க.
அதுக்கு அவர் கொஞ்ச நாள் அந்த பரபரப்பு இருந்தது. இயேசு கிறிஸ்து தான் பிறந்துட்டாரோ, சிலுவை அடையாளம் போட்டு பிறந்த குழந்தைன்னு ஒரு பரபரப்பு ஒரு 40-45 வருஷம் முன்னால, 50 வருஷத்துக்கு முன்னால பெரிய பரபரப்பு சென்னையில தான் நடந்தது. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னே தெரியல. இயேசு அங்க இருக்கிறாரு, இந்த சபையில தான் இயேசு இருக்கிறாரு, அவரு இந்த ஊழிய ஸ்தலத்துல தான் இருக்கிறாரு, இன்னார் வீட்டில தான் அவர் இருக்கிறாரு, அவர் இந்த நாட்டில் தான் இருக்கிறாரு, இந்த ஊர்ல தான் இருக்கிறாரு என்று யாராவது சொன்னா நம்பாதீங்க, அது ஏமாத்து. அவர் எங்கும் இருக்கிறார், மின்னலை போல இருக்கிறார். மின்னல் எப்படி எல்லா இடத்திலையும் பிரகாசிக்கிறதோ, எல்லா ஊர்லயும் மின்னல் அடிக்குதோ, அவர் எல்லா இடத்திலும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் அவர் பிரசன்னம் இருக்கிறதுன்னு யாராவது சொன்னா அது ஏமாத்து, நம்பாதீங்க, அது வசனத்துக்கு முரணானது. அப்படிதான் இயேசு சொல்கிறார். அதனால எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துவார், எல்லாரும் பார்ப்பார்கள். இந்த நாட்களிலும் அப்படிதான். அவர் எல்லாருக்கும் உண்மையா ஒருத்தன், இயேசுவே உம்மை நான் உணரணும், உம்மை எனக்கு வெளிப்படுத்தும்னு எந்த ஒரு மனுஷன் உண்மையா மனசுல இருந்து ஜெபம் பண்ணா தன்னை வெளிப்படுத்துவார். மின்னலை போல அவன் உள்ளத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் பொதுவானவர், பகிரங்கமானவர், அவர் எல்லாருக்கும் காணப்படுவார், தனிப்பட்டவர்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. கவனமாய் இருப்போம். ஆமென்.